ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது கிரிமினல் குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் போன்ற ஓரின சேர்க்கை செயல்பாடுகளில் ஈடுபடுவது இயற்கைக்கு மாறானது என்பதால் அது கிரிமினல் குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு கூறுகிறது. டெல்லி உயர்நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு அந்த பிரிவை நீக்கி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது குற்றமல்ல என்று தீர்ப்பளித்தது. நாட்டில் பெருகி வரும் ஓரின சேர்க்கையாளர்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற அதே நேரத்தில் முஸ்லிம், கிறிஸ்தவ, இந்து அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த வழக்கை விசாரித்த GS சிங்வி, SJ முகோபாத்யாயா தலைமையிலான பெஞ்ச் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின் கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் புதனன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஓரின சேர்க்கை அல்லது வயதுக்கு வந்த இருவர் இயற்கைக்கு முரணாக கொள்ளும் உறவு 377வது பிரிவின் கீழ் கிரிமினல் குற்றம்தான் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசு மட்டும்தான் சட்டத்தை மாற்றும் அதிகாரம் படைத்துள்ளது என்பதால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சட்டப்பூர்வமாக ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்த நீதிபதிகள் அதை ரத்து செய்து உத்தரவிட்டனர். All India Muslim Personal Law Board had filed a petition before the Supreme Court challenging the judgment of the Delhi High Court, which had held that section 377 IPC as unconstitutional. Supreme Court today has set aside the judgment of the Delhi High Court, and the Supreme Court has held that it is constitutionally valid, and it has further said that the Union of India, if they want to delete it from the statute book, they will be at liberty to do so. 377வது பிரிவை சட்ட புத்தகத்தில் இருந்து நீக்குவதா அல்லது உரிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். 1890ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட 377வது பிரிவின் கீழ் இயற்கைக்கு முரணான உறவு கொண்டது நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு வரையில் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். ஓரின சேர்க்கையாளர் உரிமைக்காக போராடி வரும் நாஸ் பவுண்டேஷன் எனும் அமைப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது.